வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பரிசு வழங்க இருக்காங்க. தமிழக மக்களுக்கு தீபாவளி பரிசு ரெடியாக இருக்க மக்களே. ஸோ இந்த தீபாவளி பரிசை தமிழக மக்கள் ரெடியாக இருக்கவங்க எப்போ வேணாலும் இதற்குண்டான அப்டேட் வர இருக்குது. ஸோ தீபாவளி பரிசு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்குது, யாருக்கெல்லாம் தீபாவளி பரிசை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சில தகவலை பார்க்கலாம். 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக கொடுக்குறாங்களாமே. இதில் என்னதான் உண்மை உள்ளது, இதை பற்றின தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் தீபாவளி பரிசு வழங்கப்படுகிறது, 5000 ரூபாய் தீபாவளி பரிசு எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே தீபாவளி பரிசு வழங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தீபாவளி பரிசு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய். இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே தற்சமயம் ரெடியாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இவர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா டோக்கன் விநியோகிக்கிறாங்களா, இல்லை எல்லா மக்களுக்குமே இந்த தீபாவளி பரிசு டோக்கன் வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நாளுக்கு நாள் எழுந்துட்டே தாங்க இருக்குது. ஸோ தீபாவளி பரிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே, ஏன்னா ஒவ்வொருத்தருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா மக்களுக்குமே தீபாவளி பரிசு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழகத்தில் இந்த என்பிஹெச்ஹெச், பிஒய், ஏஒய் இந்த மாதிரி வகை இருக்கிற 3 வகையான குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே தீபாவளி பரிசு ரெடியாக இருக்குது மக்களே. தீபாவளி பரிசை எல்லாருமே வாங்க ரெடியாக இருக்குவாங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதன் வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்திற்கான ஒரு ஸ்கீம் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஏழை எளிய மக்கள் ஒரு ஸ்கீம் முக்கியமான கொடுத்துருக்காங்க. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று பரிசு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ தீபாவளி தினத்தன்று வரக்கூடிய தீபாவளி தினத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அடுத்த பரிசு காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு இந்த 5000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ எப்படி வரவு வைக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் இது வரவு அழைக்கப்படும், இதில் முதற்கட்டமாக எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் வழங்க இருக்காங்க அப்படின்றத பற்றி எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ டோக்கன்கள் பார்த்தீங்கன்னா இன்று இல்லைனா நாளை உங்கள் அருகாமையில் இருக்கிற மாவட்ட வாரியாக இருக்கிற நுகர்பொருள் வாணிப கழகங்களில் இந்த டோக்கன்கள் அனைத்துமே தற்சமயம் வழங்கப்பட்டு வருது. மேலும் பார்த்தீங்கன்னா இதற்காகவே தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த 5000 ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சது ஒவ்வொரு ஆளுக்குமே 5000 ரூபாய் கொடுக்கறது மாதிரி இந்த ஸ்கீம் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பார்த்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இந்த ஸ்கீம் அப்டேட்டை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் அப்டேட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வெளியாக இருக்குது. அதில் என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, தீபாவளி தினத்துக்கு முன்னாடி ஒரு 5 தினங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதற்குண்டான முழுமையான தகவலுமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ தீபாவளி இப்போ வர 20ஆம் தேதி தீபாவளினா நமக்கு 15ஆம் தேதி தமிழக அரசு சார்பாக 5000 ரூபாயை உங்களுக்கு பரிசாக வழங்க இருக்காங்க. நீங்கள் பரிசு பெறத்துக்கு உண்டான டோக்கன்கள் அனைத்துமே பெற்றுக்கொள்ளலாங்க. டோக்கன்களை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுடைய அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ளலாம். மகளிர் உரிமை தொகை பெற அனைவருக்குமே 100% இந்த 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். இதில் ஒரு முக்கியமான தகவல். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.